சிரம் தாழ்த்தி நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய கரம் நம்மை தாங்கி வழிநடத்தி அவருடைய சமூகத்தில் ஆதரிக்கும்படியாய் ஒப்பு கொடுப்போமா? நல்லாயனே நல்லாயனே ஆடுகட்காய் உயிரை கொடுத்தவனே, நல்லாயனே ஆடுகட்காய் உயிரை கொடுத்தவனே, தவறிடும் போது தேடுகின்றீர், தள்ளாடும் போது தாங்குகின்றீர், தவறிடும் போது தேடுகிறீர், தள்ளாடும் போது தாங்குகின்றீர், தனிமையின் போது தவித்திடும் போது தாயாக அன்பாலே தேற்றுகிறீர், தகப்பனாய் தோள் மேல் சுமக்கின்றீர், நல் தகப்பனாய் தோள் மேல் சுமக்கின்றீர், நல்லாயனே நல்லாயனே ஆடுகட்காய் உயிரை கொடுத்தவனே, நல்லாயனே ஆடுகட்காய் உயிரை கொடுத்தவனே. ஆம் தந்தையே, நானே நல்ல மெய்ப்பன், என் ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளும் என்னை அறிகின்றன, நானும் அவற்றை அறிவேன் என்று சொன்னீரே. இங்கு வந்திருக்கிற கூட்டத்தை அறிந்தவராக இருக்கிறீர். ஒவ்வொரு உள்ளங்களை சந்தியும், பசும்புல் மேய்ச்சில் இளைப்பாறச் செய்யும், அமர்ந்த தண்ணீரண்டை தாகம் தணியவும். இதோ உள்ளே போகும் வெளியே வருவார்கள், மேய்ச்சலை கண்டடைவார்கள், நானே வாயில் என்று சொன்னீரே. உம்முடைய வழியாய் இவர்கள் வாழ்வு பெற கிருபை செய்யும். உமது பரிசுத்த ஆவியினால் இவர்களை தேற்றும், திடப்படுத்தும், வழிநடத்தும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு நம்மை தேடி வந்தார், உங்களையும் என்னை தேடி வந்தார் என்று யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 11வது வசனம் குறிப்பிடுகிறது. For whom he has come, but they have rejected him. ஆனால் அவரை புறக்கணித்தார்கள். யாரை தேடி வந்தாரோ அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். இருப்பினும் கூட புறக்கணித்ததினால் அவர் வழி மாறி போகவில்லை. அவருடைய நோக்கம் முழுவதும் எருசலேமை நோக்கிய வண்ணமாய் இருந்தது. ஏனென்றால் அங்கு 3 காரியங்கள் நடைபெறுக. நான் சொல்லி முடிக்கும் போது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். அந்த எருசலேமில் தான் அவர் உயர்த்தப்பட்டார், சாவிலிருந்து உயர்த்தப்பட்டார், விண்ணகத்துக்கும் உயர்த்தப்பட்டார். ஆகவே அவருடைய கண்கள், அவருடைய நோக்கம் எப்பொழுதுமே, தன்னுடைய லட்சியம் அந்த எருசலேமுக்குள் போக வேண்டும். அவர் தாயின் வயிற்றிலே, கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தாலும் எருசலேம் என்பது அந்த நகருக்குள் போக பல துன்பங்களையும் துயரங்களையும் அவர் சந்திக்க வேண்டி இருந்தது. அவர் எருசலேம் நோக்கமாயிருந்ததால் லூக்கா நற்செய்தி, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி 9வது அதிகாரம் 53வது வசனம், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They have not accepted him. அவரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நிறைய பேர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நாம் காட்டுகிற வழிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் திருப்பாடல் 118:22 சொன்னது போல, புறக்கணிக்கப்பட்ட கல் தான் வீட்டுக்கு மூளைக்கல் ஆயிற்று. புறக்கணிக்கப்பட்டாலும் அவர்தான் நம்முடைய வாழ்வின் மையமாக, நம்முடைய வாழ்வின் மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எனவே அவர்தான் நம்முடைய வாழ்வினுடைய அடிக்கல்லாக, மூளைக்கல்லாக இருந்து நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி நம்மை வளரச் செய்ய கடந்த 9 மாதங்கள் நம்மை அற்புதமாய் கண்ணின்மணி போல, திருப்பாடல் 17:8 சொன்னது போல,
கண்ணின் மணி போல அவர் நம்மை காத்து வந்தார். அவருடைய சிறகுகளின் நிழலில் நம்மை ஆதரித்து வந்திருக்கிறார். எனவே அவருடைய நோக்கம் முடியும் வரை அவர் தன்னுடைய நோக்கத்திலே குறியாக இருந்து செயல்படுத்திய விதத்தை தான் இன்றைய வழிபாட்டிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஜெருசலேம், எருசலேம், ஜெரு பிளஸ் சலேம், சலேம், சலாம், சலீம், சலாம் என்றால் சமாதானம், ஜெரு என்றால் ஸ்தலம், இட்ஸ் அ பிளேஸ், இடம் என்ற அர்த்தம். சலாம், சலாம் அலைக்கும் என்று சொல்லுகிறாள். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இப்போ எருசலேம் என்பது சமாதானத்தின் இருப்பிடம், எ பிளேஸ் ஆஃப் பீஸ். ஆனால் இன்றைக்கு அந்த எருசலேமிலே சமாதானம் இல்லை. நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போது இஸ்ராயல் இசுபெல்லோ அந்த தீவிரவாதத்தை குழுவை இந்த பக்கமாக லெபனான் பக்கமாக இதுவரையில் பாலஸ்தீனத்தில் இருந்த அமாஸ் தீவிரவாதிகளை அழித்து கொண்டு அதையெல்லாம் பிடித்து அங்கே சமாதானம் இழந்த இரத்தக்கரையாக இருந்தது. இப்பொழுது வெஸ்ட் பேங்க் இந்த பக்கத்திலே லெபனானில் இருக்கிற தீவிரவாத குழுக்களையும் ஓட்டிஸ் என்ற அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாத குழுக்கு எதிராக இப்பொழுது எருசலேம் இஸ்ராயல் தன்னுடைய போர் ஆயுதங்களை திருப்பி, ஏவுகணைகளை திருப்பி அந்த நாடுகளோடு சண்டை போட்டு அங்கே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எருசலேம் என்றால் சமாதானத்தின் ஸ்தலம், சமாதானத்தின் இடம். அந்த எருசலேமை ஆண்டவர் ஒரு இடமாக குறிப்பிடவில்லை, அதை நம்முடைய உள்ளத்துக்கு கொண்டு வந்து விட்டார் என்பதுதான் நிரந்தர உண்மையான நிறைவு. அந்த எருசலேம் என்பது கடவுளுடைய பிரசன்னம், கடவுள் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுப்பது அல்ல. அதை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து விட்டார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு அந்த எருசலேம் மீது ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இதை திருப்பாடல் 125:2 பார்க்கிறோம். எருசலேம் சுற்றி மலைகள் இருப்பது போல ஆண்டவர் தம்முடைய மக்களை சூழ்ந்திருக்கிறார். எசையா புத்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறது, ஒரு தாய்மடியில் இருக்கிற குழந்தை தவழ்வது போல, தாய்மடியில் இருக்கிற குழந்தை தேற்றப்படுவது போல, இதோ எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படும், you will be comforted in Jerusalem. ஒரு தாய் ஒரு குழந்தையை தன்னுடைய மடியில் தேற்றுவது போல எசையா 66:13 குறிப்பிடுகிறார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், you will be comforted in Jerusalem. ஏனென்றால் கலாத்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, மேலே உள்ள எருசலேம் உங்கள் அன்னை, the Jerusalem from above is your mother. அப்படியே தான் போடப்பட்டு இருக்கிறது. மேலே உள்ள எருசலேம் உங்களுடைய அன்னை. அந்த எருசலேம் ஆகிய கடவுளுடைய பிரசன்னம் மனிதரிடையே வந்துவிட்டது என்பதை திருவெளிப்பாடு புத்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனத்திலும் மீண்டும் அதுக்கு பின்னாலே இருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த எருசலேம் மனிதரிடையே வந்து பிரசன்னமாயிருக்கிறது. அது ஒரு இடமாய் அவர் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இது இன்றைக்கு நம்முடைய உள்ளமாய் அதை மாற்றுகிறது. இதை எப்படி மாற்றினார் என்பதை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது எருசலேமுக்கு போனார்? உங்களுக்கு தெரிய, லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலே அந்த குழந்தை சிறு குழந்தையாக இருந்தபோது கன்னிமரியாளும் யோசேப்பும் தேவாலயத்துக்கு எடுத்து செல்லுகிறார்கள் என்பதை லூக்கா 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 21வது வசனத்திலிருந்து இருக்கிறது. அந்த ஆலயத்திலே சென்று அந்த குழந்தையை அர்ப்பணிக்கிறார்கள். அப்பொழுது குழந்தையை சிமியோன் கைகளில் ஏந்தி சொன்னார், இந்த குழந்தை பலருக்கு எழுச்சியாக வீழ்ச்சியாக இருப்பான். He'll be a counter sign. இந்த குழந்தை பலருக்கு எழுச்சியாக வீழ்ச்சியாக இருப்பான். இதோ உன்னுடைய உள்ளத்திலும், கன்னிமரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்க 2:35 உன்னுடைய உள்ளத்திலும் ஒரு வாழ் ஊடுருவும், உன்னுடைய உள்ளத்திலும் ஒரு வாழ் ஊடுருவும் என்று கன்னிமரியாளுக்கு சொல்லப்பட்டது. அந்த குழந்தையை கையில் ஏந்தி சிமியோன் சொன்ன இறைவாக்கு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எதற்காக சென்றார்கள் என்றால் அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம், அந்த யூத முறைப்படி விருத்த சேதனம் செய்வதற்காக அந்த ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இரண்டாவதாக மிக முக்கியமான கருத்து, அதே லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 12 வயதிலே எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசு போகிறார். பாஸ்கா விழா நடக்கும், 3 நாட்கள் அந்த விழா நடக்கும், பெரிய விழா நடக்கும். இப்படி திருவிழா நடக்கிற மாதிரி நடந்திருக்கிறது பாஸ்கா விழா. அந்த பாஸ்கா விழா என்பது
விடுதலை பயண புத்தகம் 12வது அதிகாரத்திலே அந்த இரவு பாஸ்கா, அந்த பாஸ்கா விருந்தை கொண்டாடினதினால்தான் அவர்கள் அடிமைதனத்திலிருந்து வெளிவந்தார்கள். 1 வயதில் ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை வீட்டி நிலைக்காலில் தெளித்தார்கள். மீதி கரியை அவர்கள் உண்டார்கள். அவர்கள் எல்லாரும் அடிமைதனத்திலிருந்து வெளிவந்தார்கள். 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த அவர்கள் வெளியில் வந்தார்கள். அவருடைய நினைவாக இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடினார். அந்த விழாவுக்கு இயேசு போகிறார். எத்தனை வயதிலே போகிறார்? 12 வயதிலே போகிறார். அந்த திருவிழாவின் 3 நாளும் அவர் ஆலயத்திலே தங்கிவிட்டார். He stayed 3 days. எப்படி மண்ணின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல அவர் அந்த ஆலயத்திலே 3 நாள் தங்கிவிட்டார். பெற்றோர்கள் யோசேப்பும் கன்னிமரியாலும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் வருவார், எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. அப்படின்னா பொறுப்பில்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வருவாருன்னு சொல்லி அப்படி போயிட்டாங்க. போய்விட்டு திரும்பி பார்த்தா பையனை காணோம். திரும்பி வராங்க, ஆலயத்துக்கு வருகிறார்கள். 48வது வசனம் 49வது வசனத்திலே பார்க்கிறோம். கன்னிமரியால் இப்படி கேட்குறாங்க, மகனே ஏன்பா இப்படி பண்ண? உங்கள் அப்பாவும் நானும் எவ்வளோ ஏக்கத்தோடு உன்னை தேடணும், ஏன் இப்படி பண்ணேன்? அவர் சொன்ன பதில், ஏன் என்னை தேடினீர்கள்? Why did you search me? ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என்னுடைய தகப்பனுடைய வீட்டில், I should be in my father's house. உங்கள் அப்பா வீடு என்ன? யோசேப்பும் கன்னிமரியால் இருக்கிற வீடு தான் நான் அப்பா வீடு. ஆனால் அவர் சொல்கிறத பாருங்க, தேவாலயத்தை தகப்பனுடைய வீடு என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நம்முடைய தகப்பனுடைய வீடு இதுதான். அதுதான் நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் எப்படி உண்மையோ அதே போல நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிற 2 கொரிந்தியர் 6:16 வாசித்து பாருங்கள். Do you not know that you are the temple of God? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். இது ஒரு ஆலயம், கட்டிடம், கல்லால் கட்டப்பட்டது. இங்கே திவ்ய நற்கருணை இருக்கிறது. ஆகவே தான் இது ஆலயம் என்று சொல்லுகிறேன். இல்லைன்னா ஒரு குரோட்டோ, ஜெப ஆலயம், ஜெபக்கூடம், சினகாக். இங்கே திவ்ய நற்கருணை இருப்பதால் நாம் ஆலயம் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிரசனம் இருப்பதால். அன்றைக்கு உடன்படிக்கை பேழை உள்ளே இருந்தது. ஒரு திரைச்சீலை மூடப்பட்டு இருந்தது. அதற்குள்ளே மகா பரிசுத்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அதில் பெரிய குரு மட்டும் வருடத்துக்கு ஒரு முறை சென்று அப்படி போகுதான் சக்கரையா காட்சியை காண்கிறார். அந்த மீட்பருடைய வருகை பற்றி நற்செய்தி அங்கு அறிவிக்கப்படுவதை லூக்கா நற்செய்தியிலே நாம் 1 அதிகாரத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு திவ்ய நற்கருணை ஆண்டவருடைய பிரசனம், உயிருள்ள பிரசனத்தை நாம் இங்கே இருப்பதால் தேவாலயம் என்று சொல்லுகிறோம். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள், தகப்பனுடைய இல்லம். இதே ஒரு வார்த்தையை தான் லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதிலே பார்க்கிறோம். 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலே ஊதாரி மைந்தனுடைய ஊமையை நாம் பல தடவை கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதிலே 2 மக்கள் இருக்கிறார்கள். ஒருவன் தூரதேசத்துக்கு பணத்தை எல்லாம் வாரிக்கொண்டு நண்பர்களோடு தூரதேசத்துக்கு பயணமானான். எல்லாம் தவறான தாறுமாறான வழியில் தன்னுடைய சொத்தெல்லாம் செலவழித்து எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அங்கே பெரிய பஞ்சம் உண்டானது. அந்த நாட்டிலே பஞ்சம் உண்டானது. சாப்பிடுவதற்கு வழி தெரியாமல் திகைத்தான். பக்கத்தில் போய் பண்டி பிழைக்க நினைத்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பன்றி மேய்க்கிற வேலை, பன்றியை கண்காணிக்கிற வேலை கொடுக்கப்பட்டது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு பன்றி தவிடு. அப்போ அவன் நினைத்து பார்க்கிறான். லூக்கா 15:17 வாசித்து பாருங்க. He has come to himself. அவன் தன்னுணர்வு பெற்று அறிவு தெளிந்தவனாய். அதுவரை அவனுக்கு அறிவு இல்லையா? அறிவு இருந்துச்சு, எல்லாம் மங்கி போச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அறிவு இருக்குது. ஆனால் இப்போ ஏன் குடிகாரன் குடிச்சே சாப்பிட்றான், இல்லைன்னா அக்கிரம் பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான், அழிஞ்சே சாப்பிட்றான். ஏன் தெரியாதா? அறிவு இருக்கிறது, ஆனால் மங்கி போய்விட்டது. அவன் அறிவு தெளிந்து எஸ் கம் டு ஹிம்செல்ஃப். இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கலாம். இது வெறும் ஆலயம் மட்டுமல்ல, தந்தையினுடைய இல்லம் இருப்பிடமாய் இருக்கிறது. அதை அவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். அவன் தன்னுணர்வு பெற்று என்ன செய்தான்? அவன் திரும்பி வந்தான். திரும்பி வந்து தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறான். வித்தியாசத்தை பாருங்கள். தகப்பனுடைய வீட்டுக்கு வரும்போது தகப்பன் அவரை ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனுடைய வீட்டினுடைய அடையாளம் என்ன? தகப்பன் அவருக்காக காத்திருக்கு. இன்றைக்கு கடவுள் உங்களுக்காக காத்திருக்கிறார். இந்த ஆலயத்திலே தேவன் உங்களுக்காக எப்படி அந்த தகப்பன் காத்திருந்தாரோ அதே போல உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். என் மகன் மகள் வருவாள் என்று இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், உங்களுக்காக எனக்காக அவர் இந்த ஆலயத்திலே காத்திருக்கிறார்.
எனக்கு அருமையான சகோதர சகோதரி, என்ன சொன்னார்? கட்டி அணைத்தார், முத்தமிட்டார். எம்ப்ரேஸ் அண்ட் கிஸ்ட். என்ன அடையாளம்? அக்செப்டன்ஸ், a sign of acceptance. இன்றைக்கு நீங்கள் பாவிகளாக இருக்கலாம், நீங்கள் வேதனையில் இருக்கலாம், நீங்கள் கண்ணீரில் இருக்கலாம், நீங்கள் அவமானத்தில் இருக்கலாம், நீங்கள் பிரச்சனையில் இருக்கலாம், நீங்கள் நோயிலும் அவமானத்திலும் நீங்கள் இருக்கலாம். கடவுளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. He does not bother. நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று அவருக்கு உனக்கு பற்றி கவலை இல்லை. நீ எந்த ஜாதி, மதம், இனம், கோத்திரம், கோலம், நோ. ஏனென்றால் திருத்தூதர் பணி 10:34 சொல்லுகிறது, God does not show any partiality. கடவுள் எந்தவித பாகுபாடு மனிதனிடத்தில் பார்ப்பதில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்கிறோம். அழகா இருக்கிறாங்க, வெள்ளையா இருக்கிறாங்க, பணக்காரனா இருக்கிறான், பெரிய வீட்டில் இருக்கிறான், நல்ல வசதியா இருக்கிறான், நம்ம பார்க்குவோம். ஆனா கடவுள் அப்படியெல்லாம் பார்க்க. இன்னும் சொல்ல போனா ஒரு தாயை போல நலிந்து வழி வேதனையுற்று கண்ணீரோடு இருக்கிற மக்களை ஆண்டவர் கருணையோடு பார்க்கிறார். He had a compassionate sight on you. உங்கள் மேல் அவர் கருணை கொண்டு அவர் பார்வையாயிருக்கிற காத்து கொண்டிருக்கிற இதற்காக, in order to embrace you, உன்னை அன்போடு அழைக்கிறார். He calls you. அவர் உன்னை அன்போடு அழைக்கிறார், அரவணைக்கிறார். முத்தமிடுவது என்ன? அதனுடைய அடையாளம். It shows a sign of peace. நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவன் என்னத்தையோ வளர்றான், அவன் மகன் வளர்றான். நான் உன்னுடைய மகன் என்று கொள்ள தகுதி இல்லை, என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோ, நான் வீட்டில் ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோ, எனக்கு சாப்பாடு வேணும், இப்போ அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். உன் வேலைக்காரர்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க, அதனால என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக்கொள்ளும். அவன் அதெல்லாம் சொல்லவில்லை, அவனை ஏற்றுக்கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, சகோதர சகோதரிகளே, வேதனையோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் வந்திருக்கிறவர்களே, உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். யார் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உன் தகப்பன் உன்னை புறக்கணிக்கலாம், உன் தாய் உன்னை புறக்கணிக்கலாம், உன் கணவன் உன்னை புறக்கணிக்கலாம், உன் மனைவி உன்னை புறக்கணிக்கலாம், உன்னுடைய பிள்ளைகள் கூட உங்களை புறக்கணிக்கலாம், உங்களை எல்லாவற்றையும் புறக்கணிக்கலாம், அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உன் தேவனாகிய ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் இருகரம் விரித்து, மகனே மகளே வா, நம்மை அன்பு செய்ய இருகரம் விரித்து நம்மை ஆவலோடு வரவேற்கிறார். அந்த மகனை ஏற்றது போல அந்த வீட்டிலே வரவேற்று அவனுக்கு கொடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? புதிய ஆடை கொடை. He gave the new garment. புதிய ஆடை. அவனை ஏற்றுக்கொண்டனுடைய அடையாளம், அவன் ஒரு புதிய மனிதனாய் உன்னுடைய உள்ளம் புதியதாய் மாற வேண்டும். He gave the rings. கைக்கு மோதிரம் கொடுத்தான். அதுக்கு இதுக்கு செல்வாக்குக்கு அல்ல, அதிகாரம். It's a sign. உனக்கு அதிகாரத்தை, இழந்த அதிகாரத்தை எப்படி சக்கேருடைய வீட்டில் சென்று ஆண்டவர் லூக்கா 19:9 பார்க்கும். மானிட மகன் இழந்ததை தேடி மீட்கவே இந்த பூமிக்கு வந்தார். Son of man has come to seek and search the lost. நீ இதையெல்லாம் இழந்திருக்கிறாயோ? இந்த உலக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறாயா? சமாதானத்தை இழந்திருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை அன்போடு அழைக்கிறார். மீண்டும் அந்த அதிகாரத்தை கொடு. once more உனக்கு மீண்டும் உனக்கு இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு வாழ அதிகாரத்தை கொடுக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நான் ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? என்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியுமா? என்னுடைய கடன் தொல்லையிலிருந்து வெளிவர முடியுமா? என்னுடைய நோயிலிருந்து வெளிவர முடியுமா? என்னுடைய அவமானத்திலிருந்து வெளிவர முடியுமா என்று மனம் உடைந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இது ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்ள. இழந்ததை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார். எனவே நம்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அன்போடு அந்த இடத்திலே ஏற்றுக்கொண்டார். அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டான். அதோடு கூட ஒரு பெரிய விருந்தை படைத்தான். விருந்து என்பது ஒரு அடையாளம். இன்னைக்கு கல்யாண வீட்லையும் விருந்து தான் சாப்பிட்றாங்க, வீட்லையும் விருந்து தான் சாப்பிட்றாங்க, எதை எடுத்தாலும் விருந்து தான் வருது. விருந்து ஒரு சைன் ஆஃப் யூனிட்டி, அக்செப்டன்ஸ், ஒரு ஒற்றுமையை குறிக்கிறது. ஆகவே அங்கு ஒரு பெரிய விருந்தை படைக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அன்போடு அழைத்து தம்முடைய இல்லத்திலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து உங்களை போஷிக்க விரும்புகிறார். அதுதான் என்ன? நிறைவான அமைதியும் சமாதானம். அதை பெற ஒரு நிமிடம் சிரம் தாழ்த்துவோமா? நம்முடைய கண்களை மூடிய வண்ணமாய் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவருடைய அன்பும் சமாதானம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஆறுதலை தர விரும்புகிறார். தகப்பனே, இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீர் அன்போடு இவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர். உம்முடைய ஆறுதலை இவர்களுக்கு தாரும்.
நீரே வழி நடத்தும். நீரே இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீரா. உம்முடைய மேலான கிருபையும் எங்களுக்கு தாரும். நீரே காத்து கொள்ளும். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். என் இயேசு என்னோடு வாழ்பவர்க்கு கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். மனவுள்ளத்தோடு ஒன்னாமம் பாடி புகழுவேன் நான். என் இயேசு ராஜாவுக்கு என்னோடு வாழ்பவர்க்கு நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசநீர் ஆணைத்தீரே. நேசர் நீர் ஆணைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினேன். பாடுவோம். கர்த்தர் நீர் தேற்றினீராம். என் இயேசு ராஜாவுக்கு என்னோடு என்னாலும் இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உன் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன் நான். என் இயேசு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, குழந்தையாக 8 நாட்களுக்கு பின்பு தேவாலயத்துக்கு சென்ற இயேசு மீண்டும் 12 வயதில் இந்த தேவாலயத்துக்கு போகிறார். மூன்றாவதாக யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 13 - 21 வசனங்களிலே பார்க்கும்போது அவர் அந்த எருசலேம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக போகிறார். மற்ற நற்செய்தியெல்லாம் பின்னால் இருக்கிறது. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த காஸ்பல் நற்செய்தியுடைய இறுதியில் இருக்கு. ஆனால் இங்கே யோவானில் மட்டும் முன்னால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் அர்த்தம் இருக்கிறது. அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது அந்த ஆலயம் வியாபார கூடமாய் இருப்பதை பார்த்து அந்த எருசலேம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். He cleansed the temple. He cleanses the temple. அவர் ஒரு நாள் அந்த தேவாலயத்துக்கு போகும்போது அது எல்லாருக்கும் இப்போ இங்கேயும் கேண்டில் விற்கிறாங்க, பூ விற்கிறாங்க, அதெல்லாம் வியாபாரம் நடக்க தான் செய்யும். ஆனால் அது வியாபாரமாக மாறிடக்கூடாது. ஆண்டவரே வியாபாரமாக்கிவிடுற நிலையை தான் அவர் சுட்டி காட்ட. இதை குறித்து மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 38 - 42 வசனங்களை வாசித்து பாருங்கள். இஸ்ராயல் மக்கள் யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நம்புகிறோம், உன்னை நம்புகிறோம், ஆனால் நீ என்ன பண்ணுன்னா நீ எனக்கு ஒரு அதிசயம் பண்ணு. இந்த அதிசயம் பண்ணால் நான் உன்னை நம்புகிறேன். இன்றைக்கி இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கணும் அதான் நினைக்கிறாங்க. கடவுள் ஒரு அற்புதம் பண்ணாருன்னா, அந்தோனியார் ஒரு அற்புதம் பண்ணாருன்னா
அதிசயம் பண்ணால் நான் நம்புகிறேன். அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க, டூ சம் மிரக்கல், நீங்கள் ஏதாவது ஒரு அதிசயம் பண்ணுங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம். எனக்கு அருமையானதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 12:38-42 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த தீய விபச்சார தலைமுறை, this evil adulterous generation, இந்த தீய விபச்சார தலைமுறை அருங்குறி ஒன்று கேட்கிறது. யோனா நினிவே மக்களுக்கு அருங்குறியாக இருந்தார், அதே போல மானிட மகன் இத்தலைமுறையிற்கு அருங்குறியாக, he is a sign for the present generation, இந்த தலைமுறைக்கு அருங்குறியாக இருப்பார். யோனா நினிவே மக்களுக்கு அருங்குறியாக எப்படி இருந்தார்? திமிங்கலத்தினுடைய வயிற்றில் 3 நாள் அவர் உள்ளே வயிற்றுக்குள்ளே இருந்தார். 3 நாளைக்கு பின்னால் வந்து உயிரோட கக்கிருச்சு. இயேசு கிறிஸ்து மண்ணின் வயிற்றிலே 3 நாள் இருந்தார், செத்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதை விட ஒரு பெரிய அதிசயம் உலகத்தில் இல்லை. நீங்கள் சொல்லலாம், கை வராது, கை வந்துருச்சு, கால் வராது, கால் வந்துருச்சு, மூக்கு வராது, மூக்கு வந்துருச்சு, கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்சு, அதெல்லாம் ஓகே, தி ஹீலிங் இருக்குது, டாக்டரும் செய்கிறாங்க, ஜபத்திலையும் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் செத்தவன் உயிர் பெறுவது, செத்தவன் உயிர் பெறுகிறான் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை வென்றவர். He conquered death. 1 கொரிந்தியர் 15:17 சொல்லுகிறது, இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வெறுமை, நம்முடைய விசுவாசம் வெறுமை, நாம் இன்னும் பாவத்தில் வாழ்கிறவர்களாக இருப்போம். எனவேதான் எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன? உண்மையாகவே இயேசு சாவை வென்றதுதான் பெரிய அடையாளம், வேறு அடையாளம் கொடுக்கப்படாது என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள்கிட்ட நீ எதை கொடுத்தா நான் அதை கொடுக்குறேன், நீ மாலை வாங்கி போடுறேன், கேண்டில் வாங்கி கொடுத்துறேன், நான் அதெல்லாம் பண்ணுறேன், அப்போ நீ என்ன ஆசீர்வாதம். இது ஒரு வியாபாரம். காணிக்கை என்பது உன்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிவரணும். இட் ஷுட் கம் அவுட் ஆஃப், உன்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிவருவது தான் காணிக்கை. பாருங்கள், லூக்கா 21வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களிலே தன்னுடைய பிழைப்புக்காக இருந்த செப்பு காசு அந்த விதவை பெண் உண்டியில போய் போடுறா. அங்கே இருக்கிற மற்ற நிறைய நோட்டா போடுறான். இயேசு அதை பார்த்து சொல்றாரு, இந்த மகளானவள் தன்னுடைய பிழைப்புக்காக இருந்த அந்த செப்பு காசையே அவள் காணிக்கையாக கொடுத்தாள், இவள் தான் மிகுதியாக கொடுத்தாள் என்று சொல்லுகிறார். எனவே நாம் என்ன கொடுக்கிறோன்றது கடவுளுக்கு முக்கியம் இல்லை, நாம் உள்ளத்தை தான் கடவுள் முதலில் காணிக்கையாக கேட்கிறார். காணிக்கைன்னு காசு யாருது? உன் பாயிட்டில் இருக்கிற காசு யாருது? நீ சம்பாரிச்சியா, இல்லை உங்கள் அப்பன் சம்பாரிச்சானா, இல்லை நீ கஷ்டப்பட்டு உழைச்சியா? கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். இட்ஸ் a gift of God, it's a blessing of God. நீ அவருக்கு கொடுக்கறது அது என்ன, அது பெரிய ஆசீர்வாதமா? இல்லை. அதுலேயும் நமக்கு மனசு வராது, அதை கொடுக்கறதுலேயே பிடிச்சி இழுத்து குறுக்கி அப்படி தான் கொடுப்போம். ஆகவே நாம் எல்லாம், அதான் திருப்பாடலில் 50வது சொல்லுவார், எனக்கு பசி எடுத்தா ஆடு மாடையா உங்களை பலியா கேட்பேன். இதை மீகா புத்தகம் 6வது அதிகாரத்தில் மிக அழகாய் 1-6 வசனங்கள் சொல்லுகிறது. ஆடு மாடுகளை பலியாக கேட்கிறேனா, என்னை தொட்டியா வந்து ஊத்துங்கன்னு கேட்கிறேனா, உன் பிள்ளைய பலி கொடு என்று கேட்கிறேனா? நேர்மையாக நடத்தலும் உண்மையான உள்ளத்தோடு நொறுங்குண்ட தாழ்மையான இதயத்தை நான் விரும்புகிறேன். நொறுங்குண்ட தாழ்மையான இதயத்தை இறைவா நீர் புறக்கணிப்பதில்லை. உள்ளத்தை தான் கடவுள் முதல்ல காணிக்கையா கேட்கிறார். He needs your heart, broken heart. நைந்த உள்ளத்தை ஆண்டவர் மீட்பை கொடுக்கிறார். திருப்பாடல் 34:18 சொல்லுகிறது. திருப்பாடல் 51 வாசித்து பாருங்கள். பலியோ காணிக்கையோ நீர் விரும்பவில்லை. மத்தேயு 12:7 இரக்கத்தையே விரும்புகிறார், கீழ்ப்படிதலையே விரும்புகிறார். கடவுள் எதை விரும்புகிறான்? உன் பலியோ உன் காணிக்கையோ அதெல்லாம் விரும்புறதில்லை. அவர் விரும்புவது கீழ்ப்படிதல். கடவுள் கீழ்ப்படிதல் எல்லா பலிகளுக்கும் மேலானது. பலியோ காணிக்கையோ விரும்பவில்லை, நீர் இரக்கத்தையே விரும்புகிறீர், கீழ்ப்படிதலை விரும்புகிறீர், கடவுளை அறிகின்ற அறிவியே விரும்புகிறீர். மீகா 6:6 ஓசை 6:6 சொல்லுகிறது. கடவுளை அறிகின்ற அறிவை தான் அவர் விரும்புகிறார். கடவுள் எதை விரும்புகிறார்? நீ உண்மையான உள்ளத்தை அவர் தான் விரும்புகிறார். எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரி, அவர் தேவாலயத்தில் வந்து பார்க்கும்போது மணி எக்ஸ்சேஞ்சஸ், ஏனென்றால் அந்த ரோமருடைய அடிமையில் இருந்ததுனால இவங்க வந்து யூத காயினை தான் அந்த கோயிலில் காணிக்கை போட வேண்டும். அதுக்காக எக்ஸ்சேஞ்ச். இன்றைக்கி எப்படி இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு போகணுன்னா நம்மளுடைய இந்தியன் மணியை வந்து கரன்சியாக மாற்றணும், வேறு அவங்களுடைய நாட்டினுடைய அமெரிக்கனா அந்த டாலருக்கு மாற்றணும், இல்லைனா யூரோ
அமெரிக்கன் யூரோப்பியன் யூனியனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை மாற்றணும். அந்த மாதிரி அந்த தேவாலயத்திலிருந்து மாற்றிக்கிட்டு இருந்தான். அங்கே ஒரு வியாபாரம் மாதிரி நடந்து கொண்டிருந்தது. ஆகவே அவர் என்ன செய்தார்? மேசையை கவிழ்த்து போட்டார், புறாக்களை பறக்க விட்டார், சாட்டை பின்னி ஒவ்வொருத்தரையும் அடித்து வெளியே துரத்தினார். சொல்லிட்டு அவர் சொன்னார், என்னுடைய தந்தையின் இல்லத்தை, அவர் பாருங்க அந்த 12 வயசில் சொன்ன அந்த வார்த்தை அப்போ சொன்னார். இப்போ நல்லா 30 வயசானவர், என் தந்தையின் இல்லத்தை வாணிப கூடம் ஆக்க வேண்டாம். 17வது வசனம் சொல்லுகிறது, யோவான் 2:17. Do not make my house of my father as house of business center. நீங்கள் வியாபார ஸ்தலம் ஆக்காதீர்கள். எனக்கருமையானவர்களை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நாமும் கடவுளோட வியாபாரம் நடத்துகிறவர்கள் அல்ல. உடைய இதயத்தை அவர் கடவுள் கேட்கிறார். நாம் உள்ளத்தை திறந்து நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்க. இப்போ கூட இங்கே கால்குலேட் பண்ணி உட்கார்ந்துருக்குன்னு வைங்களேன். இவ்வளோ நேரம் தான் உட்காருவேன், அவ்வளோ நேரம் தான் உட்காருவேன், இதுக்குள்ளே கடவுள் ஆசீர்வதிச்சா நான் பார்க்குறேன். கடவுளுக்கு நாம் கொடுப்பதற்கு கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். முகமலர்ச்சியோடு கொடுப்பவன் மேல் ஆண்டவர் அன்பு கூறுகிற God loves a cheerful giver. கட்டாயத்தினாலோ முகவாட்டத்தினாலோ கொடாதீர்கள், முகமலர்ச்சியோடு கொடுங்கள். அப்படின்னா உள்ளத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய இடத்தையும் நம்முடைய சந்தர்ப்பங்களை நம்முடைய சூழ்நிலைகள் எதெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் இறைவனுடைய மகிமைக்காய் செய்ய வேண்டும். கடவுளுக்கே கொடுங்கணும்னு சொல்லலை, உண்டிலேயே காசு போடுன்னு சொல்லலை. எத்தனையோ பேர் உதவி தேவைப்படுகிறது, ஆறுதல் தேவைப்படுகிறது, மன்னிப்பு தேவைப்படுகிறது, சமாதானம் தேவைப்படுகிறது, சந்தோஷம் தேவைப்படுகிறது. பிச்சை இடுவதை விட நல்ல வார்த்தை பேசுவது மேலான தான தர்மமாகும். இப்படி நிறைய காரியங்கள் இந்த பூமியிலே நம்முடைய உள்ளத்திலே தேவைப்படுகிறது. ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் தேவாலயத்தை தூய்மைப்படுத்தினார். அப்போ அவங்க கேட்டாங்க, இதெல்லாம் பண்றிய, நீ யார்? who are you to do all this? இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு என்ன உரிமை, யார் கொடுத்தது என்று கேட்டபோது அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், destroy this temple, நான் 3 நாளில் எழுப்பேன். அவன் சொல்றான், 46 வருஷம் ஆச்சு இந்த கோயிலை கட்ட, நீ ஆஃப்டால் 3 நாள். அவர் சொன்னதோ உடல் என்னும் ஆலயத்தை. எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 127 முதல் வசனம் சொல்வது போல, ஆண்டவர் கட்டினாலுடைய கட்டருடைய உழைப்பெல்லாம் வீண். இது வீடு கட்டுறதில்லை. உன் வாழ்க்கையோ உன் குடும்பத்தையோ உன் பிள்ளையோ உன்னுடைய வழிகளை நீ கட்டி எழுப்பணும்னா ஆண்டவர் செயல்படுத்த, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய வழிநடத்தின்படி நாம் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும். இன்றைக்கி உன் இஷ்டப்படி, உன் எண்ணப்படி, உன் சிந்தனைப்படி, உன் ஆலோசனைப்படி, அவன் சொல்கிறபடி இவன் சொல்கிறபடி நீ எல்லாம் கட்டின அப்படின்னா ஒரு நாளைக்கு எல்லாம் ஒன்றும் இல்லாத போயிடும். அது எப்படிப்பட்டது? மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 24 27 வசனங்கள் சொல்லுகிறது. கட்பாரின் மீது தன் வீட்டை கட்டி அறிவாளி கோப்பாவான். மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, புயல் அடித்தது, அவ்வீட்டில் மோதியது, ஆனால் அது விழவில்லை. உங்கள் குடும்பம் என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அது விழாது. ஆனால் மணல் மீது வீடை கட்டிய மூடனுக்கு ஒப்பாவான். அப்படின்னா என்ன? உட்டோப்பியா வேர்ல்டு. இப்படி இருக்கணும், என் பிள்ளை அப்படி இருக்கணும், என் பிள்ளை அங்கே படிக்கணும், ஃபாரினில் படிக்கணும், இங்கே படிக்கணும், இதெல்லாம் உன்னுடைய விருப்பம். கடவுளுடைய விருப்பத்தை நீ அறிந்து அதற்கேற்ற முறையில் நீ செயல்படுத்தினால் அங்கே போய் நான் கெட்டு அழியறதுக்கா? கடவுளுடைய விருப்பத்தை நீங்களும் நானும் தெரிந்திருக்க வேண்டும். Doing the will of my father is my food. அவர் அந்த சமாரிய பெண்ணிடத்தில் பேசும்போது அவங்க சாப்பிட கூப்பிடுறாங்க, வந்து சாப்பிடுன்னு சொன்ன. அப்போ அவர் சொல்லுவார், யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் தகப்பனுடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய உணவு. என்னுடைய உணவு என்னன்னா தகப்பனுடைய கடவுளுடைய சித்தத்தை செய்யணும். அதுக்கு தான் நீங்களும் நானும் அடைக்கப்பட்ட. இயேசு அடைக்கப்பட்டதெல்லாம் அந்த தேவாலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று வெறும் உங்களுடைய உடல் என்னும் ஆலயத்தை வெறும் நல்லா பாருங்கள். நான் இங்கே கோயிலுக்கு வரைக்கும் நல்லா சோப் போட்டு பவுடர் போட்டு சென்ட் அடித்து என்னென்னத்தை போட்டோம்னே தெரியாது, என்ன நல்லா உடுத்தி எப்படி வந்திருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய உள்ளமும் கடவுளுக்கு பிரியமுள்ளதாய் மாற வேண்டும். வெளி தூய்மை நல்லது, கிளென்லினஸ் நெக்ஸ்ட் காட்லினஸ், ஓகே. பட் அதே நேரத்தில் உள்ள தூய்மை தான் கடவுள் அதிகமாக விரும்புகிறார். பாத்திரத்துக்கு உள்ளேயும் தூய்மை தேவை. நம்முடைய இதயம் தூய்மையும் தாழ்மையும் வெறுமையும் நொறுங்குண்ட இதயத்தை இறைவா நீர் புறக்கணிப்பதில்லை. நம்முடைய உள்ளம் கடவுளுக்கு ஏற்றதும் பிரியமுள்ளதாய் நாம் மாற வேண்டும். அதுதான் கடவுள் விரும்புகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு
அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தினார், எல்லாத்தையும் தூக்கி போட்டார். தந்தையின் இல்லத்தை வாணிப கூடமாக்க வேண்டாம். இது யோவான் நற்செய்தியில் இருக்குது. மத்தேயு மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினாப்டிக் காஸ்பெல்ல என்னுடைய தந்தையின் இல்லத்தை கல்வர் குகையாக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் தூய்மையான உள்ளத்தோடு கடவுளை தேடினோம் என்றால் உண்மையான உள்ளத்தோடு, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 145:18 இப்படி சொல்லுகிறது, உண்மையாய் தேடுவோருக்கு ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். God is near those who are sincerely seeking. உண்மையாய் தேடுவோருக்கு ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? உண்மையான உள்ளம் உனக்கு பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவனுடைய ஜெபத்திற்கு பணிவுடன் செவி சாய்ப்பார். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. எல்லாரும் சிரம் தாழ்த்துவோமா? நம்முடைய கண்களை மூடிய வண்ணமாய், ஆண்டவரே, தேவாலயத்திலே 12 வயதில் தகப்பனுடைய வீடு என்று சொன்னீர். அதன் பிறகாக ஆலயத்தை தூய்மைப்படுத்தினீர். இன்று எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த அழைக்கிறீர். உண்மையான மனமாற்றம், மார்க் 1:15 சொன்னது போல மனமாற்றம், உண்மையான தூய்மையான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். தூயதோர் உள்ளத்தை நகத்தை உருவாக்கும் உறுதி தரும் ஆவியால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, பரிசுத்தமான இதயம் எங்களுக்கு தாரும். உமையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்வை நீர் வழிநடத்தும். நீரே துணையாயிருந்தவர்களை ஆசீர்வதியும். உமது அன்பின் கரம் எங்களை வழிநடத்துவதாக ஒப்பு கொடுக்கிறோம். மூன்றாவதாக, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக 8 நாளுக்கு அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருந்தார். 12 வயதில் தேவாலயத்தில் இருந்தார். பின்பு 30 வயதான போது அந்த தேவாலயத்தை தூய்மைப்படுத்தினார். அடுத்து அதை யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அங்கே அப்படியே பைபிள் அப்படி தான் இருக்கிறது. அங்கே எருசலேமிலே திருவிழா ஒன்று நடந்தது. இயேசு அந்த திருவிழாவுக்கு சென்றிருந்தார். அங்கே ஆட்டுக்குளத்தின் அருகிலே, ஆட்டுக்குளத்துக்கு அருகே அவர் போகிறார். அங்கே நிறைய நோயாளிகள், வேதனையில் இருக்கிறவர்கள், பாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம், நோயாளிகள்லாம் அங்கே படுக்க வைத்திருக்கிறார்கள். அங்கே என்ன நடந்தது என்றால், யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 9 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே திருவிழாவுக்கு சென்றவர், அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு சென்றவர், அந்த ஆட்டுக்குளம், 5 மண்டபங்கள் கொண்ட அந்த ஆட்டுக்குளம், ஆட்டுக்குளம்னா என்ன அர்த்தம்னா, அந்த தேவாலயத்துக்குள்ளே போய் அந்த ஆடு பலி கொடுப்பாங்க, அதை போய் அந்த கழுவுற இடம் தான் ஆட்டுக்குளம். அது 5 மண்டபங்களை கொண்டதாக இருந்தது. அங்கே எல்லா நோயாளிகள் கிடந்தார்களாம். அப்போ அவர்கள் என்ன விசுவசித்தார்கள் என்றால், எப்போது தண்ணீர் கலங்குமோ அப்போ வானதூதர் தண்ணீரை கலக்குவான். யார் முதல்ல இறங்குறானோ அவன் குணமாவான். கை கால் வரன்னு எப்படி இறங்குவான்? நல்லா கை கால் இருக்கிறவன் ஓடி போய் டக்குன்னு பூந்துருவான். அப்போது இயேசு அந்த இடத்துக்கு போகிறார். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த எருசலேம் தேவாலயம் ஆட்டுக்குளத்தில், அதுதான் பெத்சைதா என்ற அந்த குளத்துக்கு அருகே போகிறார். தேவாலயத்துக்கு முன்னால் இருக்குது. அந்த பெத்சைதா குளத்துக்கு அருகிலே சென்று பார்க்குறாரு. எல்லாம் அங்கே உட்காந்துருக்கிறானுங்க, எப்போ தண்ணீர் கலங்க வந்து அப்படியே காத்துட்ருக்குறாங்க. இயேசு போய் ஒருத்தன் வாலண்டியராக போகிறார். நிறைய பேர் நோயாளிகள்லாம் இவர்கிட்ட வேண்டாங்க, ஆண்டவரே நல்லாக்கும். பர்த்தேமையும், ஆண்டவரே என் கண் தெரியல, எனக்கு கண்ணை போடுன்னு சொன்னான். தொழுநோயா 8வது அதிகாரத்தில் நீ தொட்டால் நான் குணமாவேன் என்று சொன்னான். பிரச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை அவரை கூப்பிட்டு வந்து விட்டானுங்க. ஆனால் இங்கே இயேசு வாலண்டியராக அவரே போகிறார். அவரே போய் அவர் என்ன கேட்குறாருன்னா, நீ குணமாக விரும்புகிறாயா? டு யூ லைக் டு பி ஹீல்ட்? நீ குணமாக விரும்புகிறாயா? இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் அதை தான் கேட்குறார். டு யூ வாண்ட் டு பி ஹீல்ட் ரைட் நவ்? நீங்கள் குணமாக விரும்புகிறாயா என்று சொன்ன அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆள் இல்லை. என்னத்துக்கு? எனக்கு தண்ணியில் இறக்கி விட ஆள் இல்லை. என்ன இப்போ தண்ணி கலங்குற போது இறக்கி விட ஆள் இல்லை. இதான் வந்துட்டார் ஆள். இயேசு ஒரு மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். He became a man. யோவான் 1:12 என்ன சொல்லுங்க? God became man. இந்த வார்த்தை மனு உருவானார், மனிதனானார், நம்மிடையே குடிக்கொண்டார். யோவான் 1:14 சொல்லுகிறது. ஆகவே அவன் சொல்றான், ஆள் இல்லை. There is no man to put me down into the water. அந்த தண்ணீரில் இறக்கிவிட ஆள் இல்லை.
அவர் சொன்னார், டேக் அப் யுவர் பாலட் அண்ட் வாக். உன் படுக்கையை தூக்கிட்டு போ. நீ தண்ணியில் இறங்க வேணாம், நீ உன்னை எவன் ஆழந்தவில்லை, ஏதோ நான் வந்து விட்டேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொருவரையும் குணமாக்க விரும்புகிறார். அவரை தேடி வந்து, அவன் கூப்பிடல, அந்த இயேசுவே வா, மீட்பரே வா என்னெல்லாம் கூப்பிடல, இவரே போனார், வாலண்டியராக போனார். இன்றைக்கு அவர் நம்மளை வாலண்டியராக வரணும்னா நீங்கள் அவர் உள்ளத்தில் தேடுகிறவன் கண்டடைகிறான். மத்தேயு 7:7 என்று சொல். தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு தான் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெறுகிறான். சக்கையை தேடி இயேசு போனார். அவன் மரத்து மேலே உட்கார்ந்துருக்கிறான். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறது. இயேசு சக்கையிடத்தில் போய், விரைவா இறங்கி வா, என்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீ இன்று என்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று, அம்மா உட்காருமா கொஞ்சம், நான் இன்று உன்னுடைய வீட்டில் விரைவா இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்னான். அவன் வீட்டில் மட்டும் ஏன் போய் தங்கினாரு? அத்தனை பேர் இருக்கிறான், அத்தனை வீட்டில் போயிருக்கலாமே. காரணம் உண்டு. அந்த பகுதியை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இயேசு யார் என்று பார்க்க அவன் வழி தேடினான். though he was rich tax collector, அவன் பெரிய பணக்காரனாயிருந்தான். ஒன்னா குள்ளனா இருக்கிற, அவ்வளோதான் வித்தியாசம். அதில் தான் மரத்து மேலே போனான். பெரிய பணக்காரன், பெரிய பதவியில் இருக்கிறான். ஆனால் இயேசுவை பார்க்க விரும்பினான். நீங்கள்லாம் இங்கே எதுக்கு வந்துக்கிறீங்க? அதிசயம் அற்புதத்தை பார்க்கல, இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீர்கள். அந்தோனியாரை பார்க்க வந்துக்கிறீங்க. இயேசு அவருக்கு கையில் இருக்கிற அந்தோனியார் இன்றைக்கு நமக்கு ஆசிரியை கொடுக்க அவர் விரும்புகிறார். வரவங்களை தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துமா, கொஞ்சம் அவங்க விடுங்க. இங்கே வரவங்களை அங்கேயே கொஞ்சம் நிறுத்துங்க. அங்கே இந்த பக்கம் அங்கேயே நிறுத்துங்க. அவன் இயேசுவை யார் என்று பார்க்க அவன் தேடியதினால்தான், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு அவனை தேடி போனார். இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளம் கடவுளை தேடினா உங்களை தேடி அவர் வருவார். நீங்கள் தேடி அவசியம் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தேடி, உன் குடும்பத்தை தேடி, உன் பிரச்சனையை தேடி, உன் அவமானத்தை தேடி, உன் நோயை தேடி, உன்னுடைய கஷ்டங்களை தேடி ஆண்டவர் வந்து அந்த மனிதனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடந்து செல். எத்தனை வருஷம்? 38 years, 38 ஆண்டுகள். திருத்தூதர் பணியில் 40 ஆண்டுகள் பேதுரு அவர் இயேசுவின் நாமத்தில் சொல்கிற நீ ஏஞ்சி நடன்னு சொன்னார். அவன் போனான். அது 40 வருஷம். இது 38 வருஷம். நீங்கள் பல ஆண்டுகளாக பல துன்பங்களிலும் துயரங்களிலும் கண்ணீரிலும் வாழ்கிறீர்களா? அவமானத்தோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்க வேண்டும் என்றார். உங்களுடைய பிரச்சனை நீங்களே சுமக்க வம்பாரு. அவன் படுக்கையை எவனாவது சுமந்து 4 பேர் சுமந்துட்டு வச்சிருந்திருப்பான். இப்போ என்ன சொல்றாரு? நீயே படுக்கையை தூக்கிட்டு போ. யூ கேரி யுவர் பேர்டன். உன் கஷ்டத்தை நீயே சுமக்கக்கூடிய பலத்தை என் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த எங்கே நடந்தது? இது எருசலேம் தேவாலயத்தின் அந்த ஆலயத்தினுடைய முகப்பிலே நடந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் குணமாக வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் குணமாக. நீ இன்னைக்கு எத்தனை ஆஸ்பத்திரி, நான் வரும்போது கூட பார்த்தேன், மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல், ராயல் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தேன். அந்த வழியில் வந்தேன். மாதிரி நிறைய எத்தனை ஆஸ்பத்திரி இங்கே இருக்குது. கோவை மெடிக்கல் என்னத்தையும் இருக்குது. எத்தனை ஆஸ்பத்திரி எல்லாம் நிறைஞ்சி வலிஞ்சு கொட்டுது இருக்குது. ஆஸ்பத்திரி இல்லைன்னு சொல்லலை. அதை விட பெரிய ஆஸ்பத்திரி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் வந்தார் என்றால் ஈஸ் அவர் ஹீலர். விடுதலை பயண புத்தகம் 15:26 சொல்லுகிற, நானே உங்களை குணமாக்குற தேவன். I am healed thee. எஸ்ஐயா 53:4-5 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார், நம்மை நலமாக்குற தண்டனை அவர் மேல் விழுந்தது. His chastisement was upon him. நம்மை நலமாக்குற தண்டனை அவர் மேல். அதனால்தான் அந்த சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. யோவான் 1:29 என்ன சொல்லுகிறது? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உன் நோய்களையும் உன்னுடைய வேதனையும் உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய அவமானத்தையும் கண்ணீரையும் அவர் சுமந்தவர். சுமந்து தூக்கிட்டு போல, அதற்கு பரிகாரம் செய்து விட்டார். நீ அவரை நோக்கி பார்த்தால் நீ விடுதலை பெறுவாய்.
If you look at the Lord, அவரை நோக்குங்கள். திருப்பாடல் 34:8 என்ன சொல்லுகிறது? Look unto the Lord. இந்த வேதனையிலும் இந்த கண்ணீரில் அவமானத்தில் முதலில் அவரை நோக்குங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த பழைய ஏற்பாட்டில் 20வது அதிகாரத்தில் மோசே காலத்தில் ரொம்ப முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. கடைசியில் ஆண்டவர் என்ன அப்படி எல்லாத்தையும் கொள்ளிவாய் பாம்பு அனுப்பி கடி உண்டு எல்லாரும் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது மோசே கண்ணீரோடு ஜெபிச்சார், ஆண்டவரே எப்படியாவது இந்த மக்களை காப்பாற்றணும். அவர் சொன்னார், ஒரு வெண்கலத்தால் ஒரு பாம்பை குச்சியில் கட்டி தூக்கி நிறுத்தி எவனெல்லாம் பார்ப்பானோ. என்னாகும் 21வது அதிகாரம் 4-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதை பார்க்கிற எவனும் பிழைப்பான். ஒன் லுக்ஸ் அட் த லார்ட். இன்னைக்கு எவனாவது நீ ஆண்டவரின் நோயிலும் துன்பத்திலும் துயரத்திலும் நீ ஆண்டவரை முதல்ல பாருதுக்கா, நீ மருத்துவத்துக்கு போவேனா, நீ இந்த ஆஸ்பத்திரிக்கு போவேனா, நீ மருந்து சாப்பிட வேணாம் என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. முதல்ல நீ ஆண்டவரை பார். உன் நோய் பாதி போயிடும், நோயே இல்லாமல் போனாலும் போயிடும். லுக் unto the Lord. லுக்கிங் unto the Lord. நீ அவரை முதலில் பார். ஏனென்றால் உன் நோய்களை மெய்யாகவே சுமந்தவர். இன்னைக்கு டாக்டர் அவருடைய படித்த அறிவு கிறுக்கி போய்தான் ஒரு நோட்டீஸை கொடுப்பார், அதை வாங்கி நீ சாப்பிட்டா நல்லாயிரு. ஆனால் நீ ஆண்டவரை பார்த்து அவருடைய பாடுகளால், அவருடைய மரணத்தால், அவருடைய உயிர்ப்பால் நீ நலமாக முடியும். ஏனென்றால் யோவான் கடிதம் 3வது கடிதம் 2வது வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழ்வது போல நீ சுகமாய் உடலிலும் சுகமாய் வாழ்வாயாக. இத சாலமோனின் ஞானத்திலே மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பாருங்க. அதில் 7வது வசனம் 13வது வசனம். அதிலே அந்த வெண்கலத்தால் செஞ்ச பாம்பை பார்த்ததுனால நல்லாகல, மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்பதை அதை சுட்டி காட்டுகிறது. கீழ்ப்படிதனால் அது வருது சொல்லிட்டு 13வது வசனம் சாலமோனின் ஞானம் 16:13 சொல்லுகிறது, இதோ பச்சிலையோ களிம்போ ஒரு மனிதனுக்கு இப்போல்லாம் எல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டு, நேச்சுரோபதி, நேச்சுரோ மெடிசன் இந்த மாதிரிலாம் போகிறாங்க பார்த்திங்க. அதுக்கு அங்கே இருக்குது. சாலமோன் ஞானம் 16:13 பச்சிலையோ களிம்போ ஒரு மனிதனை நலமாக்குவதில்லை, கடவுளுடைய வார்த்தை உங்களை நலமாக்கும். The word of God will heal you. இந்த வார்த்தையை கேட்கிறீர்களே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ எந்த விதமான வியாதியில் இருக்கலாம். நாட் only the physical health, உள்ளம், உடல், ஆன்மா, பல வியாதிகளில் நீங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவசித்தால், எப்படி 100வது தலைவன் 8வது அதிகாரம் 5-13 வசனங்களை பார்க்கிறோம். நான் உன்னுடைய வர தகுதி இல்லை, என் வீட்டுக்கு வர நீயும் எனக்கு தகுதி இல்லை. say a word, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி. இன்னைக்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் சொல்றோம், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆண்டவர், அவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர் என்று சொல்லும்போது நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, தேவரினிடத்திலிருந்து எழுதலி வர தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை தான், அவன் சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கு. டெய்லி ஒவ்வொரு திருப்பலியிலும் தான் சொல்லிட்டு இருக்கு. சும்மா வெறும் வாயில் மட்டும் சொல்கிற, உள்ளத்திலிருந்து சொல்லணும். அதனால தான் 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 26-30 வசனங்களை வாசித்து பாருங்கள். உங்களில் அநேகர் நோயுற்று இருக்கிறார்கள். அப்படியே இருக்கிற, நான் சொல்லுவது அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட டைலூட் பண்ணல, வார்த்தையை மாத்தாதே சொல்லுகிறேன், கவனியுங்கள். உங்களில் அநேகர் நோயிற்று இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த திவ்ய நற்கருணை நாம் தகுதியான முறையில், அப்படின்னா நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, அப்படி எல்லாரும் பாவிங்க தான், ஒருத்தனும் நீதிமான் கிடையாது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகள் எழுந்திருக்கிறோம். தகுதியானது ஆண்டவருடைய உடல் என்று நாம் விசுவசிக்க வேண்டும், உயிர்த்த உடல் என்று விசுவசிக்க வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொண்டான் என்றால் அவருடைய உடலாய் மாறுவேன் என்று நீ விசுவசித்து ஏற்றுக்கொண்டால், உன் நோய்களெல்லாம், உங்களை அநேகர் இறந்து போயிருக்கிறார்கள், உன் அநேகர் நோயாளிகளாக இருக்கிறார்கள் என்று 1 கொரிந்தியர் 11:28-29 சொல்லுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நோயிலும் வேதனையிலும் இன்னும் குணப்பெற முடியாதபடி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுளுடைய பிரசன்னத்தை நம்முடைய ஆலயமாக அவருடைய உடலிலே நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. திருப்பாடல் 117:20 என்ன தெரியுமா சொல்லுங்க? வார்த்தை விடுத்து குணப்படுத்தினார், வார்த்தை விடுத்து குணப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறார், எங்கே ஆவி உனக்குள்ளே இருக்கு அங்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறியுங்கள், யோவான் 8:32 சொல்லுகிற சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை, கடவுளுடைய வார்த்தையே சத்தியம், கடவுளுடைய சத்தியத்தை அறியுங்கள், உங்களை விடுதலை ஆக்கும். உங்களை நோய்கள் பிரச்சனை தீரும். அதனால காய்ச்சல், தலைவலி, அது இது வந்துச்சுன்னா மருந்து சாப்பிடணும், அது ஒன்றும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தீராத பெரினியல் சிக்னஸ்,
நிறைய பேருக்கு அந்த அல்சர், அந்த வியாதி, இந்த வியாதி, தீராத வியாதி, டென்ஷன், டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட், இதெல்லாமே ஒரு பெரிய வியாதி. நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பினோம் என்றால், எப்படி சாலமோன் ஞானம் 16:7-13 சொன்னது போல, பச்சிலையோ களிம்போ ஒரு மனிதனை நலமாக்குவதில்லை, கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய பிரசனமே நலமாக்கும். அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் நலமாக்க எல்லாரும் சிரம் தாழ்த்துவோமா? நம்முடைய கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், பரிசுத்தமானவர், உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு தர விரும்புகிறவர். யாரிடம் செல்வோம்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் அவரிடம் தானே இருக்கிறது. நம்பிக்கையோடு அவரை தேடுவோம். ஆண்டவரே, என்னை குணமாக்கும், என்னை நலமாக்கும், உம்முடைய ஆறுதலை தந்து எங்களை தேற்றுவீராக. உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை தேற்றிக்கொள்ளும், எங்களை பாதுகாத்தருளும். கூடவே இரோம் ஓ இயேசுவே, என் பக்கத்திலே இரோம் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடுவோம். நீர் இல்லாமல் நான் கூடவே இரோம், என் பக்கத்திலே இரோம், நீர் இல்லாமல் நான் வாழ, நீர் இல்லாமல் நான் வாழ, இருளான வாழ்க்கையிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே, இருளான வாழ்க்கையிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே, என் வெளிச்சமும் நீரே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் கூடவே இரோம், நீர் இல்லாமல் நான் கண்ணீர் சிந்தும் நேரத்திலே, காயப்பட்ட நேரத்திலே, கண்ணீர் சிந்தும் நேரத்திலே, காயப்பட்ட நேரத்திலே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, நீர் இல்லாமல் நான், என் அம்மாவும் நீரே, நீர் இல்லாமல் நான் கூடவே இரோம், நீர் இல்லாமல் நான் வாழ, என் பக்கத்திலே இரோம், நீர் இல்லாமல் நான் வாழ, கூடவே இரோம், என் பக்கத்திலே இரோம், கூடவே இரோம், என் பக்கத்திலே இரோம், நீர் இல்லாமல் நான், நீர் இல்லாமல் நான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, 8 வயதிலே தேவாலயத்தில் இருந்தவர், பிறகு மீண்டும் 12 வயதில் தேவாலயத்தில் இருந்தவர், மீண்டும் 30 வயதில் தேவாலயத்தில் இருந்தவர், மீண்டும் அவருடைய 31வது வயதில் அவர் மீண்டும் ஆலயத்துக்கு எப்போ போகிறார் என்றால், அவரை போக விடலை. அவர் தேவாலயத்தில் வந்து அவரை கொண்டு போட வேண்டும் என்று நினைக்கிறார். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலே இருக்குது. என்னன்னா, அவர் என்ன சொன்னார்னா, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து வழக்கப்படி தொழுகை கூடத்தில் எழுந்து வாசிக்க எழுந்த ஏசாயா 8 சொல்ல அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறார். ஏசாயா 61வது 1-3 என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார்,
எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், குருடர் பார்வை பெறுவர், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க என்னை அனுப்பினார் என்று சொல்லிவிட்டு ஏட்டுச் சுருளை சுருட்டிய பணிவிடை காரணத்தில் கொடுத்துவிட்டு கீழே அமர்ந்தார். எல்லாருடைய கண்கள் அவரை நோக்கிய வண்ணமாயிருந்தன. லூக்கா நற்செய்தி 4:21 வாசித்து பாருங்கள். அவர் சொன்னார், இந்த வார்த்தை எல்லாம் என்னில் நிறைவேறிற்று. ஆல் திங்ஸ் ஹவ் அக்காம்ப்ளிஷ்ட் இன் மீ. எல்லாம் என்னில் நிறைவேற்று என்று சொன்னவுடன், இவர் யார்? இவர் ஆஃப்டர் ஆல் யோசேப்பின் மகன், தச்சனுடைய மகன், மரியாளுடைய மைந்தன், இவருடைய சகோதரர்களாக நம்மளோட இருக்கிறாங்க. இந்த பூமியிலிருந்து வந்தவர், இவர்கிட்ட எல்லாம் நிறைவேறிட்டா என்று அவரை கல்லால் எறிய பார்த்தார்கள். அன்றிலிருந்து they planned to plot against him to kill him. அன்றிலிருந்து அவரை கொல்ல வேண்டும் என்றே திட்டம் தீட்டினார். அதாவது ஒரு மறைவாகவே இருந்தார். அவர் ஒரு நாள் தேவாலயத்துக்கு வருவாரா? எப்போ இந்த பாஸ்கா விழாவுக்கு அவர் மக்களோட போக மாட்டார், கொஞ்சம் லேட்டாக தான் போவார். அதை யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். திருவிழாவுக்கு அவர் வருவாரா என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. மீண்டும் 7வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 7, 31, 37, 39 வசனங்கள். திருவிழா நடந்துச்சு. 3வது நாள், 3rd day, அவர் திடீர்னு ஆல்டரில் அப்பியர் ஆகிறார். அப்படியே இருக்கிறது. யோவான் 7:37 சொல்கிறார், திருவிழாவின் இறுதியான பெருநாளில் அவர் எழுந்து நின்று சொன்னார், யாரேனும் தாகமாயிருந்தா ஏன்ட்ட வா, கம் டு மீ. ஆனால் சிலுவையில் தொங்கும்போது யோவான் 19வது அதிகாரத்தில் சொல்லுவார், ஐ தர்ஸ்ட், நான் தாகமாயிருக்கேன். என்ன தாகம்? உடல் தாகமா? இப்போ நான் தண்ணி குடிக்கிறேன் அந்த தாகமா? அதுவும் இல்லை, ஆத்ம தாகம். உங்கள் மீதும் என் மீதும் அவருக்கு அளப்பறியாத தாகம். நாம் வாழ்வு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும், ஆசிரை பெற வேண்டும் என்ற தாகம், வாஞ்சை. அவன் என்னது கடற்காடியெல்லாம் கொடுத்தா அவர் சுவைக்கலை. அவர் அந்த துன்பத்தை இறுதி வரை துவைக்க அவர் விரும்பினார். ஆகவேதான் எனக்கு அருமையான நான் தாகமாயிருக்கிறேன். ஐ தர்ஸ்ட். கடவுள் இயேசு சிலுவையில் சொன்ன 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை, ஐ தர்ஸ்ட், தாகமாயிருக்கிறேன். தாகம் உடல் தாகம் அல்ல, இன்சாஷியபிள் தர்ஸ்ட். அந்த தர்ஸ்ட் என்னன்னா, உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிற அளப்பறியாத அன்பின் தாகம், நமக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற தாகம் தான் அவரிடத்தில் இருந்தது. ஆகவே அவர் என்ன சொன்னார்? யாரேனும் தாகமாக இருந்தால் தண்ணீரண்டை வாருங்கள், உங்களுடைய உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடச் செய்வேன். பரிசுத்த ஆவியை குறித்து சொன்னார் என்று யோவான் 7:38-39 சொல்லுகிறார். அன்றைக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கல, பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே தேவனுடைய ஆலயமாய் என கருவியை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்குள்ளே நீ விசுவசித்தால், விசுவாசம் உள்ளோர் பருக போகும் தூய ஆவியானவரை குறித்தே எவ்வாறு சொன்னார், நாமே தேவனுடைய ஆலயமாய் நீங்களும் நானும் விசுவாசத்தில் இருந்தால் நமக்குள்ளே ஜீவ தண்ணீர், த லிவிங் வாட்டர். இந்த சமாரிய பெண் வந்தால் தண்ணி குடத்தை தூக்கிட்டு வரா. 4வது அதிகாரத்தில் வந்து என்ன பண்ணான்னா, தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு சொன்னார், கொஞ்சம் தண்ணி கொடுனார். இவர் யூதனாயிட்டு, நான் ஒரு சமாரிய பெண் என்கிட்ட தண்ணி கேட்குறாருன்னு சொன்னார். அவர் அப்படி பேச்ச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், கடவுளுடைய கொடை என்னென்பதை யோவான் 4:10 சொல்லுகிறது. கடவுளுடைய கொடை என்னதென்பதையும் தண்ணீர் கொடை என்று கேட்டவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய், அவர் உனக்கு கொடுத்திருப்பார். நீ இந்த தண்ணீரை குடிப்பவன் மீண்டும் தாகம் கொள்வான், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனோ தாகம் கொள்ளான். உங்களுடைய உள்ளத்தில் ஆன்ம தாகம் இருக்கணும். இன்றைக்கி நம்ம தாகம் என்ன தெரியுமா? ஒரு வீடை கட்டணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தையை பெற்றுக்கணும், பெரிய வேலையில் இருக்கணும், நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். இதுதான் நம்முடைய தாகம் எல்லாம். அதெல்லாம் வேணும், நான் வேணான்னு சொல்ல, நீ கண்டிப்பாக வச்சுக்கோ, அதெல்லாம் வச்சுக்கோ, அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் தேவை, இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம். அது கடவுள் அல்ல, கடவுளுடைய ஆசீர்வாதம். பட் உனக்கு உன்னுடைய தாகம் எங்கே இருக்கணும்னா கடவுள் மீது இருக்க வேண்டும். கடவுள் மீது பசி தாகம் உனக்கு இருக்கணும். தாகமாய் இருக்கிறவன் தண்ணீரண்டை வரட்டும். யோவான் 7:37 சொல்லுகிறது. திருவெளிப்பாடு புத்தகம் 22வது அதிகாரம் சொல்லுகிறது. நீ கடவுள் மீது உனக்கு தாகம் இருக்கணுங்க. அவரை பார்க்கணும், அவருடைய குரலை கேட்கணும், அவரோட இருக்கணும், அவரோட வாழணும், அவரோட நிலைத்திருக்கணும், அவரோட நடக்கணும், அவரோட பேசணும், அவரோட வழி நடத்தப்படணும். அவர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும், அவர் நம்முடைய ஐக்கியத்திலே ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு தாகம் இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். இசக்கையை வெளிப்படுத்தினவர். யாரையெல்லாம் உண்மையாய் தேடுகிறார்களோ அவர்கள் ஆண்டவர் தங்களை தமக்கு வெளிப்படுத்துவார், கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். அதை நாம் உண்மையாய் பெற வேண்டும். இந்த தாகம் பசி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா
நம்முடைய உள்ளத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் காண வேண்டும். இங்கே ஆண்டவர் இருக்கிறார், உண்மைதான், இல்லைன்னு இல்லை. திவ்ய நாட்களில் ஆண்டவர் இருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே ஆண்டவர் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அவர் உண்மையாக எங்கே இருக்கிறார்? தந்தையினுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய பிரசன்னமாய் என்று நமக்குள்ளே, நம்மோடு, நம் குடும்பத்திலே இருக்கிறார். ஆகவேதான் மத்தேயு 18:20 என்ன சொல், wherever you gather together in my name I will be in your midst. எங்கே நாமத்தில் நீங்கள் குழுமி இருக்கிறீர்கள் அங்கே நான் இருக்கிறேன். எங்கே நாமத்தில் நீங்கள் குழுமி இருக்கிறீர்கள் அங்கே நான் இருக்கிறேன். என் நாமத்தினால் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்கு கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய உறவிலே நாம் ஐக்கியப்பட வேண்டும், நாம் நிறைவு பெற வேண்டும் என்றால் உண்மையாகவே நமக்கு அந்த பசி தாகம், நம்முடைய ஆன்ம தாகம் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, நம்ம உண்மையாக அந்த பசி தாகம் வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே இல்லாவது, என்னிடம் வருகிறவனுக்கு பசியே இராது, என்னில் விசுவாசம் கொள்பவனுக்கு தாகமே இராது. எனக்கு அருமையானவர்களே, அதை ரொம்ப அழகாக வேதத்திலே பார்க்க 42வது திருப்பாடலிலே, கலைமான் நீரோடைய வாஞ்சித்து தேடுவது போல இறைவா உயிருள்ள இறைவன் மீது என் இதயம் தாகம் கொண்டிருக்கிறது. அது என்ன? அது ஏன் கலைமான் என்ன பண்ணுமா? தண்ணீர் கிடைக்கலன்னா துடிச்சு போயிடுமா, சீக்கிரம் செத்துருமா. அதில் ஓடுமா, ஓடி 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 தண்ணீரை தேடும். கிடைக்கலன்னா வானத்தை பார்த்து சத்தம் போட்டு உயிரை விடுமா. அதனால தான் கலைமான் நீரோடைய வாஞ்சித்து தேடுவது போல இறைவா என் இதயம் உன்னை தாகத்தோடு தேடுகிறது. வறண்ட நிலம் நீரின் திருப்பாடல் 139. வறண்ட நிலம் நீரை நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரே என் இதயம் வறட்சியாய் இருக்கிறது, நம்முடைய தண்ணீரால் நிரப்பும். முதல் மழை பொழியும் போது, பெக்கா திருப்பாடல் 84 சொல்லுகிறது, முதல் மழை பொழியும் போது அது செழுமை உள்ளதாய் மாறுகிறது. இதோ வாயில் காப்போன் இரவின் காவலர் உதயத்தை எதிர்நோக்கி இருக்கிறது போல, வாட்ச்மேனுக்கு எப்படா லைட் வரும்னு எதிர்பார்க்கிறது போல ஆண்டவரே என் இதயம் உமக்காக காத்திருக்கிறது. நாம் ஆண்டவர் மீது பசி தாகம் கொண்டு இந்த தாகம் பாருங்க, அது என்றைக்குமே குறையாது. டிபெண்ட்ஸ் ஹவ் வி ஒர்க். நாம் இப்படி வேலை செய்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு தாகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ரொம்ப வெயில் நடந்தால் தாகம் வரும், வேலை செஞ்சால் தாகம் வரும். நீ சும்மா உட்காந்துனியா ஒன்றும் தெரியாது. சும்மா கடமைக்காக டாக்டர் இவ்வளோ தண்ணி வாட்டர் தெரப்பி செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ காலையில் தண்ணீரை குடிச்சிட்டு இருப்பாங்க. அது வேறு. பசி தாகத்தோடு நீ சாப்பிட்ட குடிச்ச அப்படின்னா அந்த சாப்பாடு கஞ்சி கூட பிரியாணி மாதிரி இருக்கும், தண்ணி கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஆகவே நாம் கடவுள் மீது உண்மையான பசி தாகம் நமக்கு இருந்த, ஏனென்றால் நாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பாவனையாய் படைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த தெய்வீக சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாயலில் நாம் இருந்தோம் என்றால் உண்மையிலே நாம் இறைவனை எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே நிறைவை பெற்றுக்கொண்டே செல்ல முடியும், அதில் வளர்ச்சி பெற முடியும். அதுதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறும்போது. அது அந்தோனியார் ஏன் இன்னும் புனிதர்? மாதா கையில் குழந்தை இருக்கும், மாதா கையில் குழந்தை இருந்துச்சு, அது ஓகே. அந்தோனியார் கையில் குழந்தை, அவரும் அவ்வளோ ஒரு புனித வாழ்க்கை, பசி தாகும். தேவன் மீது அவருக்கு இருந்த பசி தாகத்தினால தான் அவருடைய கையிலே அவர் கையில் எப்பொழுதுமே இருக்கிறார். அதை அவர் விட்டு கொடுக்கவில்லை. அவர் இன்றும் அந்த பசி தாகத்தோடு அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் அன்றும் இன்றும் அவர் வாழ்கிற புனிதராக இருக்கிறபடியினால் எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் அவரை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஒருவன் வாழ்ந்தாலும் இறந்தாலும், என்னில் விசுவாசங்கள் இறந்தாலும் வாழ்கிறான். அவர் வாழ்கிற புனிதர். இஸ் எ லிவிங் செயின்ட். நம்ம வாழ்கிற செத்து போன ஆன்மாக்கள், வாழ்ந்துக்கிட்டே செத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் செத்து போனாலும் அவர் வாழ்கிறார். ஏனென்றால் அவர் தேவனுடைய பிரசன்னத்திலே உயிருள்ள தாகத்திலும் பசியிலும் இருப்பதால் தேவன் அவரோடு இருக்கிறார். இன்றைக்கி நம்ம உயிருள்ளவங்களா மனுஷர்களாக இருக்கிறோம், ஆனால் செத்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வறட்சியான வாழ்க்கையில் இருந்து கொண்டு. அதனால் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணராமல் இருக்கும். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பிரசன்னம் இதோ நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து விட்டார், நம்முடைய வாழ்விலே கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியம், இயேசு இன்றைக்கு வாசித்த நற்செய்தியிலே பார்த்தீங்கன்னா அவருடைய நேரம் வர, கடைசி 3 காரியத்தையும் சொல்கிறேன், அதுக்கு முன்னால் இதுதான் மிக முக்கியமானது. ட்ரையம்ஃபன்ட் என்டரிங் இன்டு ஜெருசலேம், வெற்றியின் பவனியிலே சில ஒசான்னா பெரிய குருத்தோலை ஞாயிறில் பார்க்குறோம். நேரம் வந்தோடனே அவர் சொன்னார், போய் ஒரு கழுதை குட்டியை அங்கே கட்டி வச்சுருப்பான், குட்டியோட அதை கூட்டிகிட்டு வாங்குவார். கூட்டிகிட்டு வந்தோடனே அது மேலே ஏறி அவர் உட்கார்ந்திக்கிறாரு. அவங்க எல்லாருமே ஒசானா, தாவீது மகனுக்கு ஒசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாடி என்று சொல்லி அவரை ஆடி பாடி சந்தோஷப்படுத்தி ஒளிவக்கிரைகள் எல்லாம் சொல்லி, ஒசானா என்றால் ஆண்டவரே என்னை மீட்டர்கள். அங்கே அத்தனை பேருமே சேர்ந்துட்டானுங்க.
அடுத்தது அப்படியே மாறிட்டாங்க, அது அடுத்த கொஸ்டின். ஆனால் அந்த வெற்றியின் பவனியாக எருசலேமை நோக்கி போகிறார். வெற்றியின் கழுத மேலே ஒரு அமைதியின் தூதராக, சமாதானத்தின் தூதுவராக சக்கரையா 9:9 சொல்லப்பட்டது போல அந்த காலத்தில் வெற்றி பெற்ற ராஜா கழுது மேலே வருவாங்க. அதனுடைய அடையாளமாய் இயேசு தாம் சாவை வென்று பாவத்தை வென்று வெற்றி கொள்வதற்கு முன்னால் அந்த ஒசானா, அந்த பெரிய அந்த குருத்தோல ஞாயிறு அந்த நாம் நினைவாக செய்கிறோம் பாருங்கள், அந்த வெற்றி பவனியில் எருசலேமை நோக்கி போகிறார். எல்லாரும் எருசலேமுக்கு போனாங்க. அவர் போய் ஆலயத்தெல்லாம் சுற்றி பார்த்தார். இதை லூக்கா நட்சத்திரம் 19வது அதிகாரம் 21 44 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிகச் சிறப்பாய் 41 44 வசனங்கள் அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். He wept over Jerusalem. இயேசு 2 தடவை கண்ணீர் வடித்தார். ஒன்று யோவான் 11:35 லாசருடைய வீட்டில் லாசர் இறந்தபோது மார்த்தாள் மரியாள் கண்ணீர் வடித்ததை பார்த்து இயேசு கண்ணீர் வடி He wept, அவர் கண்ணீர் வடித்தார். அடுத்தது இங்கே லூக்கா 19:44 வாசித்து பாருங்கள். அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். என்ன சொன்னார்னா, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல நான் எத்தனை முறை உங்களை அரவணைக்க டு எம்ப்ரேஸ் யூ, உன்னை அரவணைக்க பாடுபட்டேன், ஆனால் நீர் உடன்படவில்லை. தேவன் வந்த காலத்தை நீ அறியாமல் போனாய். த டைம் ஆஃப் காட், ஆண்டவர் வந்த காலத்தை நீ அறியாமல் போனாய். நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா 8:7 சொல்லுவார், கொக்கு தன் காலத்தை அறிகிறது. கொக்கு அப்படியே கால் கடுக்க, நீ பார்த்துருப்பீங்க, தண்ணீர் பக்கத்தில் கால் கடுக்க காத்திருக்கும். எப்போ அந்த மீன் வரும் டக்குன்னு குத்தும். கொக்கு தன் காலத்தை அறிகிறது. தகைவலான் குருவியும் சிட்டுக்குருவியும் தன்னுடைய இடைப்பெயரும் மைக்ரேஷன் எப்பொழுது மாறணும். இப்போ கூட நிறைய இந்த பக்கம்லாம் இந்த வெள்ளை பறவைங்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து வருதாம். அதெல்லாம் அந்த காலத்துக்கு மாறி இங்கே வந்து குஞ்சு பொறிச்சு அப்புறம் அது போகும். அதுங்கெல்லாம் பறவை தகைவலான் சிட்டுக்குருவி எல்லாம் தன்னுடைய இடம்பெயரும் காலத்தை அறிகிறது. ஆனால் என்னுடைய மக்களோ என்னுடைய காலத்தை அறியாமல், கடவுளுடைய நேரத்தையும் காலத்தை அறியாது. கடவுளுக்கு ஒரு நேரம் இருக்குதா? இதுதான் ஏற்ற நேரம். 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுகிறது, திஸ் இஸ் த ஹேப்ட் டைம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. திருப்பாடல் 18:118 சொல்லுகிறது, ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் அகமகிழ்வோம், புறக்கணிப்பட்ட கல் மூளை கல்லாயிற்று. 2 கொரிந்தியர் 6:2 என்ன சொல்லுகிறது? இதுதான் ஏற்ற காலம். நீ கடவுளை தேடுகிற காலம், கடவுளை பார்க்கிற காலம், கடவுளோடு வாழக்கூடிய காலம். நீ ரிட்டையர் ஆனால் தான் நீ கோயிலுக்கு வரணும், ரிட்டையர் ஆனால் தான் ஜெபிக்கணும்னு இல்லை. இந்த நேரம் நீ எந்த வாலிப உள்ளங்களாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், நடுத்தர வயதாக இருக்கலாம், பெரியவங்களாம், எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இதுவே ஏற்ற காலம், இதுவே மீட்பின் காலம். ஏற்ற காலத்தில் நான் செவிமடுப்பேன், மீட்பின் நாளில் நான் உங்களுக்கு துணை செய்வேன். இதுதான் ஏற்ற காலம். இந்த அருமையான இந்த ஏற்ற நேரத்திலே நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் வந்த காலத்தை நீ அறியாமல் போனாயோ? இது எபேசியர் 5:14 சொல்கிறது, இந்த காலம் பொல்லாதது, காலத்தை பிரயோஜனம், மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம். ரொம்ப பேர் இந்த காலத்தை விரயப்படுத்துறது, டிவி பார்க்கறதுலையும் செல்லு வச்சுட்டு உருட்டிட்டு இருக்கிறதுலையும் ஊரை சுற்றுறதுலையும் ஊர்க்கதை பேசுறதுலையும். மாறாக இந்த காலங்களில் விழிப்போடு இருந்து நான் ஜெபிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும், கன்னிமரியாளை போல தியானிக்க வேண்டும். we should watch and pray. கெச்சமனி தோட்டத்தில் இவங்களை 3 பேரை கூட்டிகிட்டு போய் நல்லா வாங்க உட்காந்து ஜெபிங்கன்னு சொன்னால் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்களாம் கண்ணை திறந்து தான், எத்தனை பேர் கொரட்டை விட்டுக்கிறீங்களான்னு தெரியல. அப்படின்னா என்னன்னா, கண்ணு திறந்து தான் இருக்குது, எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க. எங்கேயோ சீக்கிரம் முடித்தார், சீக்கிரம் ஜெபிச்சார்னா போகலாம், நம்ம போய் சாப்பிட்ணும். நம்மளுக்கெல்லாம் இந்த உடனே இம்மிடியேட் நீடு தானே. சென்சஸ் எல்லாம் உடனே நம்ம வயிற்றுப்பனா போதும், இல்லைனா நம்ம கண்ணு பார்வை நல்ல சைட்டு கிடைச்சா போதும், நல்ல இயரிங் கிடைச்சா போதும். இல்லை, கடவுளுடைய பிரசனம் வேறிடத்தில் 1000 நாள் இருப்பதை விட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருப்பது எவ்வளவோ மேலானது. பாவிகளுடைய கூடாரத்தில் தங்குவதை விட ஆண்டவருடைய இல்லத்தில் வாயில் காப்போனாய் நிற்பது எவ்வளவோ நல்லது. திருப்பாடல் 84:10 குறிப்பிடுகிறது, நீங்கள் வேறிடத்தில் 1000 நாள் இருப்பதை விட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருப்பது எவ்வளவு மேலானது. நீ எவ்வளோ நாள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்துருப்பீங்க, எங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க, அதை விட மேலானது ஆண்டவரோடு இருப்பது தான், ஆண்டவருடைய குரலை கேட்பது தான். இப்போ நான் பேசுகிறது, ஐ ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட்.
ஏனென்றால் மத்தேயு 10:20 சொன்னது போல, வாயை திருப்பாடல் 81:10 சொன்னது போல, வைட் ஓப்பன் யுவர் மவுத் ஐ வில் ஃபில் இட். அவரை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். பேசுவது நீங்கள் அல்ல, தந்தையின் ஆவியானவர் என்ன செய்கிறார்? என் வழியாய் பேசி கொண்டிருக்கிறார். அது உங்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுளுடைய வாயின் என்று வருகிற ஒவ்வொரு சொல்லினால் உயிர் வாழ்கிறார். இந்த உயிர் உங்களுடைய உள்ளத்திலே ஜீவனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எபிரேயர் 4:12 சொன்னது போல, வார்த்தை உயிர் உள்ளது, இருபுறம் கருக்கு வாய்ந்த இந்த வாளினும் கூர்மையானது, ஆவினுடைய ஆழத்தை ஆன்மாவினுடைய ஆழத்தையும் ஊடுருவக்கூடியது, மூட்டு மூளை வரை எட்டக்கூடியது. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, ஒவ்வொரு கடவுளுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டிரு. கடவுள் பேசுகிறார். God speaks to you. அன்றைக்கு ஆண்டவர் பற்பல முறைகளிலும் பல்வேறு, எபிரேயர் 1:1 சொன்னது போல, பற்பல முறைகளிலும் பல்வேறு வழிகளில் பேசிய ஆண்டவர் இந்த நாட்களில் நேரடியாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அது நான் பேசுகிற இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் இருத்தி, கன்னிமரியாளை போல லூக்கா 2:16, லூக்கா 2:52 சொன்னது போல, she treasured and pondering, உள்ளத்தில் இருத்தி, இங்கே கேட்டு இங்கே விடுறதில்லை, உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கணும். உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தால், ஆகவே தான் கன்னிமரியால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். உடைய வார்த்தையின்படி எனக்காகட்டும், உடைய வார்த்தையின் பாதைக்கு விளக்கும், கால்களுக்கு தீபமாயிருக்கிறது என்று திருப்பாடல் 119, 105 சொன்னது போல நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. ஆகவே தான் வெற்றியின் பவனியாக எருசலேமுக்கு சென்றார். இதெல்லாம் நான் சொல்லி சுருக்கமாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த தமிழ் அப்படி போட்டிருக்குது. அவர் நேரம் வந்தபோது, அவர் விண்ணப்பிப்பு அடைய நேரம் வந்தபோது, அடையும் போது அவர் நெருங்கியவர் எருசலேமை நோக்கி போனார். ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதுன்னா, when he was taken up to heaven, அவர் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்படும் போது, அவர் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா 3 காரியங்களிலே அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 1, சிலுவையிலே அவர் இந்த எருசலேமில் தான் அந்த சிலுவையிலே உயர்த்தப்படுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்டால், யோவான் 19:36 சொன்னது போல, அவரை ஊடுருவ குத்தியவர் உற்று நோக்குவர், அவரை பார்க்கவர்கள் எல்லாரும் பிழைத்துக் கொள்வார். நம்முடைய வாழ்வு உயர அவர் சிலுவையிலே உயர்த்தப்படுகிறார். 2வது, சாவிலிருந்து உயர்த்தப்பட்ட அந்த எருசலேமில் தான் சாவிலிருந்து உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு செத்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்பிக்கை இழந்திருக்கிற நாம், வேதனையோடு இருக்கிற நாம், பாவத்தில் நோய்களில் இருக்கிற நம்மை இயேசு உயிர்த்தெழுந்தது போல நம்மையும் உயிர்த்தெழச் செய்கிறார். அதை தான் யோபு 19, 25, 26 சொல்லுகிறார், என் மீட்பரை என் கண்களால் காண்பேன், என் இதயத்திலே காண்பேன், சொந்த கண்களால் அவரை காண்பேன், அவர் என்னோடு மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை உயிருள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாற வேண்டும். 3வது, விண்ணகம் சென்றிருக்கிறார். ஏனென்றால் நமக்கு மற்றொரு துணையாளரை நமக்கு துணையாக கொடுத்துவிட்டு நாம் அவர் எப்பொழுதும் அவரை நோக்கி இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் ஆயத்தமாயிருந்தால் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும். இல்லை என்றால் மத்தேயு 24:40 சொன்னது போல, 2 மக்கள் படுத்து கொண்ட ஒருவர் விடப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்னு மாதிரி நாம் விடப்படவர்களாய் போய்விடக்கூடாது. ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட கன்னிமரியால் விண்ணகத்துக்கு மண்ணகத்துக்கு அரசியாக உயர்த்தப்பட்டிருக்கிறாள். அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், விண்ணக வாழ்வுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், எங்கே நம்முடைய தாய்நாடு? இதோ பிலிப்பியர் 3:20 சொன்னது போல, நம்முடைய தாய்நாடு விண்ணகம்தான். நம்முடைய தங்கிருந்தான் மீட்பர் இயேசு கிறிஸ்து நம்மை வந்து கூட்டிக் கொண்டு போக இருக்கிறார். அவர் விரைவாய் நம்மத்திலே மாரநாத்தா, அவர் மீண்டும் வரப்போகிறார். விரைவில் நம் வாழ்வோடு வரப்போகிறார். நம்மை அவரோடு இணைத்து கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் முழங்காலில் அமர்வோம். ஆண்டவருடைய தெய்வீக அன்புக்குள்ளே நம்மை முழுமையாய் தாழ்த்துவோம். தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்மை நிறைவாய் இருந்து ஆசீர்வதிக்கும்படி அவருடைய அன்பிலும் அவருடைய கரத்திலும் அவருடைய வாழ்விலும் வழிகளிலும் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். தேவன் இந்த நாளில் நமக்கு துணையை கொடுக்க வரும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? கரங்களை விரிப்போம். ஏசப்பா, நீர் எருசலேமுக்கு சென்று நோக்கமாயிருந்தீர், ஆனால் உம்மை புறக்கணித்தார்கள். ஆனால் நீர் அந்த எருசலேமில் தான் உயர்த்தப்பட்டீர், சாவிலிருந்து உயர்த்தப்பட்டீர், சிலுவையில் உயர்த்தப்பட்டீர், விண்ணகத்துக்கு உயர்த்தப்பட்டீர். அந்த இறை அனுபவத்தை இந்த கல்வாரி பலியிலே, இந்த நற்கருணை பலியிலே பங்கேற்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும்.